வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சாம்பார் வித்தவுட் சாம்பார் தூள். அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன சின்ன தக்காளியாக இருந்தால் 10 எடுத்துங்க, பெரிய தக்காளியாக இருந்தால் 4 எடுத்துங்க, 2 வெங்காயம், உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் போடணுமோ அது போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே. 2 கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கேன், அதை நல்லா கழுவி வச்சுட்டு இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கணும். அது கூட வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகா, இது கேரட்டு, பீன்ஸும் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கேரட் பீன்ஸ் கொஞ்சம் வேக ரொம்ப நேரம் ஆகும், அதனால அதை ஆட் பண்ணிட்டா அது கூட தால் கூடயே சேர்ந்து வெந்து வந்துடும். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் 1 ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆயில் சேர்த்தா சீக்கிரம் வெந்து வந்துடும் தால். குக்கரில் விசில் போட்டு மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வில். அது வெந்துட்டு இருக்கட்டும், நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ சாம்பார் செய்யறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு, அதுக்கப்புறம் தாளிக்க கடுகு, சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், கருவேப்பில்லை, வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுறணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வெயிட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாம்பாருங்க இது. ரொம்ப ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், மாங்காவை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த காய்கறி வேகிறதுக்காக. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இவ்வளவு புளி எடுத்துட்டு அதை ஊற போட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் வச்ச பருப்பு வெந்து வந்துச்சு. ஃபஸ்ட்டு விசில எடுத்துட்டு தான் ஓப்பன் பண்ணணும், உடனே ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ப்ரெஷர்லாம் கம்மியான பிறகு தான் ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு மேஷரை எடுத்து மேஷ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம தால் ரெடி. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். அரை வேக்காடாக இருக்கணும், ரொம்ப வெந்திருக்க கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம தாலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணணும். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டுக்கலாம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இப்படி கொதிச்சு வரணும். கொதிச்சு வரும்போது நம்ம புளியை ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சு புளி தண்ணியை எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வெஜிடபிள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. எப்படி அமுங்குது பாருங்க, அந்த மாதிரி இருக்கணும். செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும். கொத்தமல்லியும் போட்டுறணும். நல்லா கொதிச்சு வருது பாருங்க. லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் போடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஹா, நம்ம சூப்பரான சாம்பார் ரெடிங்க.